ஹலோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், 2025 பாகிஸ்தானில் நடக்க போகிற சாம்பியன் டிராஃபிக்கான ஷெட்யூல் தற்போது வெளியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஷெட்யூல் எப்படி அமைஞ்சிருக்கு, எந்தெந்த அணி எந்தெந்த குரூப்பில் இருக்காங்க, இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்போ விளையாட போகிறாங்க, இந்த தொடர் பாகிஸ்தானில் நடக்கிறதுனால இந்திய அணி பாகிஸ்தான் போக போகிறாங்களா, அதற்கு வாய்ப்பு இருக்கா, இந்திய அணி யார் யார் கூட எப்போ விளையாட போகிறாங்க, இந்த தொடர் எப்போ தொடங்கி எப்போ முடிய போகுது அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்திய அணியை பிடிக்கணும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயரை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024 T20 உலகக்கோப்பை தொடர் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்தபடியாக பாகிஸ்தானில் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் ICC நடத்துகிற சாம்பியன் டிராஃபி தொடர் நடக்க போகுது. இந்த சாம்பியன் டிராஃபி தொடரில் 2023 உலகக்கோப்பையில் பாயிண்ட் டேபிளில் முதல் 8 இடம் பிடிச்ச அணி விளையாட போகிறாங்க. இல்லை, இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான் 8 அணிகள் விளையாட போகிறாங்க. இந்த 8 அணிகள்லையும் 2 குரூப்பாக பிரிச்சுட்டாங்க. இதில் குரூப் ஏல இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம், நியூசிலாந்து இருக்காங்க. குரூப் பியில் ஆப்கானிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா குரூப் பியில் இடம்பெற்றிருக்காங்க. இதில் குரூப் ஏ, குரூப் பின்னு பிரிச்சிருக்க 4 அணிகள், ஒவ்வொரு அணிகள் கூட ஒவ்வொரு மேட்ச் விளையாடுவாங்க. ஸோ இறுதியாக இந்த 8 அணியில் முதல் 4 இடம் பிடிக்கிற அணி அரையிறுதியில் மோதுவாங்க. அரையிறுதியில் ஜெயிக்கிற அணி ஃபைனலில் மோதுவாங்க. ஃபைனலில் ஜெயிக்கிற அணிக்கு கோப்பை கொடுப்பாங்க. ஸோ இந்த சாம்பியன் டிராஃபி தொடர் அனைத்துமே பாகிஸ்தானில் நடக்க போது. பாகிஸ்தானில் 3 மைதானத்தில் இந்த தொடர் நடக்க போகிறதா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அறிவிச்சிருக்காங்க. இதில் பாகிஸ்தானில் புகழ்பெற்ற லாகூர், கராச்சி மற்றும் ராவல்பிண்டி போன்ற மைதானங்களில் இந்த குரூப் போட்டிகளும் அரையிறுதி போட்டிகளும் ஃபைனல் போட்டிகளும் நடக்க போகுது. இதில் இந்திய அணி விளையாடுற அனைத்து போட்டியும் இந்தியாவுக்கு அருகில் அமைஞ்சிருக்க பாகிஸ்தானில் உள்ள லாகூர் மைதானத்தில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அரையிறுதி போட்டி தற்போது லாகூர் மைதானத்தில் நடக்கிற மாதிரி வடிவமைக்கலை. ஒருவேளை இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதியானால் அந்த போட்டியை லாகூரில் நடத்த போகிறாங்களா. அதே போல் ஃபைனல் மேட்ச் லாகூரில் நடக்கிறதுனால இந்திய அணி ஃபைனலில் மோதினாலும் அந்த மேட்ச் லாகூரில் தான் நடக்கும். ஸோ தற்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ICCக்கு கொடுத்திருக்க சாம்பியன் டிராஃபி ஷெடியூலை பார்ப்போம். இந்த ஷெடியூல் படி முதல் சாம்பியன் டிராஃபி மேட்ச்சில் குரூப் ஏல அமைஞ்சிருக்க பாகிஸ்தானும் நியூசிலாந்தும் பிப்ரவரி 19 கராச்சி மைதானத்தில் விளையாட போகிறாங்க. அதே போல் இரண்டாவது மேட்ச்சில் குரூப் ஏல அமைஞ்சிருக்க இந்தியாவும் வங்கதேசமும் பிப்ரவரி 20 லாகூர் மைதானத்தில் மோத போகிறாங்க. மூன்றாவது மேட்ச்சில் குரூப் பியில் அமைஞ்சிருக்க ஆப்கான், சவுத் ஆப்பிரிக்கா பிப்ரவரி 21 நடக்க போகிற கராச்சி மைதானத்தில் விளையாட போகிறாங்க. அடுத்த மேட்ச்சில் குரூப் பியில் அமைஞ்சிருக்க இங்கிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் பிப்ரவரி 22 லாகூர் மைதானத்தில் விளையாட போகிறாங்க. அடுத்த மேட்ச்சில் குரூப் ஏல அமைஞ்சிருக்க இந்தியாவும் நியூசிலாந்தும் பிப்ரவரி 23 லாகூர் மைதானத்தில் விளையாட போகிறாங்க. அடுத்த மேட்ச்சில் குரூப் ஏல இடம்பெற்றிருக்க பாகிஸ்தானும் வங்கதேசமும் பிப்ரவரி 24 ராவல்பிண்டியில் விளையாட போகிறாங்க. அடுத்த மேட்ச்சில் குரூப் பியில் இடம்பெற்றிருக்க ஆப்கானும் இங்கிலாந்தும் பிப்ரவரி 25 லாகூர் மைதானத்தில் விளையாட போகிறாங்க. அடுத்த மேட்ச்சில் ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் பிப்ரவரி 26 ராவல்பிண்டி மைதானத்தில் விளையாட போகிறாங்க. அடுத்த மேட்ச்சில் குரூப் ஏல இடம்பெற்றிருக்க வங்கதேசமும் நியூசிலாந்தும் பிப்ரவரி 27 லாகூர் மைதானத்தில் விளையாட போகிறாங்க. அடுத்த மேட்ச்சில் ஆப்கானும் ஆஸ்திரேலியாவும் பிப்ரவரி 28 ராவல்பிண்டி மைதானத்தில் விளையாட போகிறாங்க. அடுத்ததாக குரூப் ஏல இடம்பெற்றிருக்க இந்தியாவும் பாகிஸ்தானும் மார்ச் 1 பாகிஸ்தானில் உள்ள லாகூர் மைதானத்தில் பிரம்மாண்டமாக நடக்க போகுது. மேலும் குரூப் ஏல இடம்பெற்றிருக்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் குரூப் ஸ்டேஜில் நடக்கிற இறுதி மேட்ச் இதுதான். ஒருவேளை பாயிண்ட் டேபிளில் ஒரு வெற்றி பெற்றால் அரையிறுதிக்கு தகுதியாகிற சூழ்நிலை இந்தியாவும் பாகிஸ்தானும் இருந்தால் இந்த மேட்ச் 2 அணிக்கு முக்கியமான மேட்சாக அமையும். இதனால இந்த போட்டிக்கான எதிர்பார்ப்பு எகரும். இந்த போட்டி பாகிஸ்தானில் நடக்கிறதுனால இந்தியாவில் பாகிஸ்தானும் இந்தியாவும் மோதுறதுனால இந்த சாம்பியன் டிராஃபிலேயே இந்த போட்டிக்கான எதிர்பார்ப்பு வேறு லெவலில் எகிரி இருக்குது. ஸோ இறுதி போட்டியாக குரூப் ஸ்டேஜில் சவுத் ஆப்பிரிக்காவும் இங்கிலாந்தும் மார்ச் 2 ராவல்பிண்டி மைதானத்தில் விளையாட போகிறாங்க. ஸோ இதோட குரூப் போட்டிகள் முடிவுக்கு வந்துடும். ஸோ இந்த போட்டிகள் அனைத்தும் நடந்ததுக்கு பிறகு பாயிண்ட் டேபிளில் முதல் 4 இடம் பிடிக்கிற அணி அரையிறுதிக்கு தகுதியாவாங்க. இதில் செமிஃபைனல் 1 மேட்ச் மார்ச் 5 கராச்சிலையும், செமிஃபைனல் 2 மேட்ச் மார்ச் 6 ராவல்பிண்டி மைதானத்தில் நடக்க போகுது. இந்த 2 செமிஃபைனலில் இந்திய அணி ஒரு செமிஃபைனலில் விளையாண்டா அந்த மேட்ச் லாகூரில் நடக்கும். ஸோ இந்த செமிஃபைனல் 1 செமிஃபைனல் 2ல் ஜெயிக்கிற அணி ஃபைனலில் மோதுவாங்க. இந்த ஃபைனல் மேட்ச் மார்ச் 9 லாகூரில் நடக்கும். இந்த ஃபைனலில் ஜெயிக்கிற அணிக்கு சாம்பியன் டிராஃபி கோப்பையை கொடுப்பாங்க. ஸோ இந்த சாம்பியன் டிராஃபி
பிப்ரவரி 19ஆம் தேதி தொடங்கி மார்ச் 9ஆம் தேதி வரையும் நடக்க போகுது. மொத்தம் 15 போட்டிகள் நடக்க போகுது. இந்த 15 போட்டிகளும் தற்போது நிலவரப்படி பாகிஸ்தானில் தான் நடக்க போகுது. மேலும் இந்த சாம்பியன் டிராஃபியை பாகிஸ்தானில் நடத்த இந்தியாவை தவிர மற்ற 7 அணிகள் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியா மட்டும் இன்னும் பாகிஸ்தானில் போய் இந்த சாம்பியன் டிராஃபியை விளையாட போகிறோம் அப்படிங்கிற ஒப்புதல் கொடுக்கல. ஏன்னா இந்திய அரசாங்கத்துக்கிட்ட பிசிசிஐ இதற்கு அனுமதி வாங்கணும். அப்போ தான் இந்திய கிரிக்கெட் அணி இந்த சாம்பியன் டிராஃபி விளையாட பாகிஸ்தான் போவாங்க. ஸோ தற்போது பிசிசிஐ இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இது குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறதாகவும், ஒருவேளை இந்திய அணி பாகிஸ்தான் போக முடியாதுன்னு மறுப்பு தெரிவித்தா இந்தியா விளையாடுற போட்டியை இந்தியா, ஸ்ரீலங்கா அப்படி இல்லைனா துபாய் போன்ற நாடுகளில் நடத்த வாய்ப்பு இருக்கிறதாகவும், அப்படி இல்லைனா இந்திய இந்த சாம்பியன் டிராஃபியை புறக்கணிக்கவும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் விளையாடாமல் புறக்கணிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்திய அரசாங்கம் இதற்கு அனுமதி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா வேறு நாட்டில் இந்திய போட்டிகளை மட்டும் மாற்றி அமைக்கும்படி பிசிசிஐ சொல்லுவாங்க. இதனால் இந்த சாம்பியன் டிராஃபியில் இந்தியா கலந்துக்குவாங்க. ஆனால் பாகிஸ்தான் போய் இந்த சாம்பியன் டிராஃபியில் இந்தியா விளையாடுவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இருந்தாலும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் பாகிஸ்தானில் அனைத்து போட்டிகளையும் நடத்த தற்போது ஷெடியூலை வடிவமைச்சு ஐசிசிக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த ஷெடியூல் படி இந்தியா பாகிஸ்தானில் போய் விளையாண்டா இந்த ஷெடியூலில் எந்த மாற்றமும் இருக்காது. ஒருவேளை இந்தியா பாகிஸ்தானில் போய் விளையாட மறுப்பு தெரிவித்தா இந்த ஷெடியூலில் இந்தியா விளையாடுற போட்டிகள் மற்றும் வேறு நாட்டில் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த சாம்பியன் டிராஃபி விளையாட அடுத்த வருடம் பாகிஸ்தான் போய் இந்த சாம்பியன் டிராஃபியில் விளையாடணுமா, விளையாட வேண்டாமா? ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் போகலனா இந்த இந்திய போட்டிகளை எங்கே நடத்தினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இப்படி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.